அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பூமியை பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அதிலுள்ள மண்ணை பற்றியும் தெரிந்திருக்கும். பொதுவாக இந்த மண்ணை பொறுத்தவரை எந்த ஒரு பொருளை போட்டாலும் அது மக்கி மண்ணோட மண்ணாக ஆக்கக்கூடிய தன்மையை கொண்டுள்ளது. உதாரணத்திற்கு நாம் மனித உடலை எடுத்துக்கொள்வோம். இதனை மண்ணில் நாம் புதைத்தோம் என்றால் சில மாதங்களிலோ அல்லது சில வருடங்களிலோ இது மக்கி மண்ணோட மண்ணாக ஆகி எலும்புக்கூடாக மாறிவிடும். இதில் நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். எந்த ஒரு பொருளை போட்டாலும் மக்க செய்யக்கூடிய இந்த மண் உயிரில்லாத இந்த விதையை போட்டால் மட்டும் ஏன் மக்காமல் உயிருள்ள ஒரு அழகான மரமாகவோ அல்லது செடியாகவோ வளர்கிறது என்பதனை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ் தமது திருமறையில் 6வது அத்தியாயம் 95வது வசனத்தில் கூறுகிறான், தானிய வித்துக்களையும் பழங்களின் விதைகளையும் அல்லாஹுவே பிளக்கச் செய்பவன். உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளதை வெளிப்படுத்துகிறான். உயிருள்ளதிலிருந்து உயிரற்றதை வெளிப்படுத்துபவன் அவன்தான் அல்லாஹ். மனிதன் ஒரு விதையை விதைத்துவிட்டு சென்று விடுவான். அதற்கு பூமியில் என்ன ஆகிறது, என்ன ஆகப் போகிறது என்பது மனிதனுக்கு தெரியாது. பூமிக்குள் இருக்கும் அந்த விதையை பாதுகாத்து அதனை பிளக்கச் செய்து அதிலிருந்து ஒரு அழகான மரத்தையோ செடியையோ வெளிப்படுத்துவது அல்லாஹ்தான். உயிரில்லாத இந்த விதையிலிருந்து உயிருள்ள ஒரு அழகான மரத்தையும் உயிருள்ள இந்த மரத்திலிருந்து உயிரில்லாத விதையையும் வெளிப்படுத்துபவன் அல்லாஹ்தான் என்பதனை இந்த வசனம் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. சுப்ஹானல்லாஹ். இந்த விதையின் மூலம் அல்லாஹ் எவ்வளவு நுட்பமானவன், நன்கறிந்தவன் என்பதனை நாம் தெளிவாக புரிந்து கொண்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.